Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 24/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:30க்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பார்த்துட்டு அதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ, கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது கவுன்சிலிங்க்கான ஒரு கம்ப்ளீட் கைடு வீடியோ. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம என்னென்ன கோட்டாக்கு எங்கே அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான கோட்டாஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, எம்பிபிஎஸ் ஆகட்டும், பிடிஎஸ் ஆகட்டும், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போடணும், எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும், அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் அடங்கிய ஒரு முழு வீடியோ. நம்ம இதை கொஞ்சம் அட்வான்ஸாகவே போட்டிருக்கிறோம். ஏன்னா நான் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷனே வரல. இப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது இதை பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஆர் மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, அதே போல் என்ஆர்ஐ சீட்டில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இப்போது இந்த எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸில் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்லைடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் இண்டியா கோட்டாக்கு யாரெல்லாம் சார் அப்ளை பண்ணணும், என்னோடய மார்க் கம்மியாக இருக்குது, நான் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த எலிஜிபிள் மார்க் இருந்தாலே, எலிஜிபிள் மார்க்கை பற்றி நம்ம ப்ரீவியஸாக இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது நீட்டில் பாஸ் பண்ண அனைத்து மாணவர்களும் அந்த பர்சன்டைல் 50th பர்சன்டைல், 40th பர்சன்டைல், இந்த மாதிரி அந்த பர்சன்டைலுக்குள்ளே உங்கள் மார்க் இருக்குது, உதாரணத்துக்கு 120 மார்க், 110 மார்க் அப்படின்னா அந்த மாணவர்கள் அனைவருமே ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலாம். இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எதுக்கு சார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற 15% சீட்டில் எனக்கு எப்படியாவது ஒரு சீட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலேயாகவும் எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய 15% சீட்டில் ஒரு சீட்டு வேணும் அப்படின்றவங்க எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அடுத்தது, என்னோடய மார்க் அதிகமாக இருக்குது சார், ஒரு 650க்கு மேலே இருக்குது, 630க்கு மேலே இருக்குது, நான் படித்தா எய்ம்ஸில் படிக்கணும், இல்லை ஜிப்மரில் படிக்கணும், இல்லைன்னா ஏஎஃப்எம்சியில் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற மாணவர்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளலாம். இப்போ எய்ம்ஸு, ஜிப்மரு இந்த மாதிரியான கல்லூரிகளெல்லாம் 100% சீட்டும் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் ஃபில்லப் ஆகும். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கல்லூரியாக இருந்தால் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும், 85% அந்தந்த ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து என்னோடய மதிப்பெண் குறைவாக இருக்குது சார், எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு சீட்டு வேணும் அப்படின்றவங்களும் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ஆர்ஐ சீட்டும் இதில் அடங்கும். எங்கள் அப்பா ஆர் அம்மா ஆர் எங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தர் என்ஆர்ஐயாக இருக்காங்க, அப்போ நான் என்ஆர்ஐயில் ஒரு சீட் எடுக்கிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், இந்த ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் தான் கலந்துக்கணும். அப்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு எடுக்கிறதுக்கு, கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு நான் சேரணும் அப்படின்னா அதுக்கு எம்சிசியில் ஒரு அப்ளிகேஷன் போடணும். இதில் என்னவெல்லாம் கவர் ஆகுது, 15% சீட் இன் ஆல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா, அப்புறம் எய்ம்ஸு, ஜிப்மரு, ஏஎஃப்எம்சி,
அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐ சீட், இது எல்லாமே இதில் அடக்கம். சரி, இப்போது இதில் வந்து இந்த கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10,000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 5,000 ரூபாயும், ஓபிசி மற்ற பிரிவினர் அவங்க வந்து 5,000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். உங்களுக்கு சீட்டு கிடைத்தால், கிடைக்கவில்லை என்றாலும் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது திரும்ப கிடைச்சிரும். அதுக்கான விதிமுறைகள் ஒவ்வொரு ரவுண்டு துவங்கும் போதும் நம்ம அதுக்கான செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் விட்டால் 2வது சுற்றிலிருந்து அப்பிருந்து உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது அபராதமாக போகும். இதை பற்றி இந்த வீடியோலையே கவர் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது மிக மிக முக்கியமான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கீழே வரக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் கோட்டா. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்டு போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது யார்? 85%. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் 15% சீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 85% சீட்டு யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடை நேட்டிவிட்டியாக வச்சுருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே. இந்த கல்லூரியில் 18,073 ரூபாய் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அப்ளிகேஷன் போடணும். இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் 500 ரூபாய் மட்டும் கட்டணம் செலுத்தினா போதும். 36 அரசு மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அதுக்கு டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் இருக்கிற கல்லூரிக்கு பாண்டும் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 36 அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 500 ரூபாய் செலுத்தி சாய்ஸ் ஃபில் பண்ணி இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அப்படிங்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அது பார்த்திங்கன்னா 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. மொத்தம் 27 கல்லூரியில் இருக்கிற 50% சீட்டை கவர்மெண்ட் கோட்டாக்கும், ரிமைனிங் இருக்கிற 50% சீட்டை ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 50% சீட்டில் அரசு இடஒதுக்கீடுகள் பொருந்தும். நீங்கள் ஓசியாக இருக்கிறீங்க, இல்லை பிசியாக இருக்கிறீங்க, எம்பிசியாக இருக்கிறீங்க, பிசிஎம்மாக இருக்கிறீங்க, எஸ்சியாக இருக்கிறீங்க, ஆர் எஸ்சிஏ ஆர் எஸ்டி, இப்போது இந்த பிரிவுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அரசாங்க இடஒதுக்கீடு இந்த தனியார் கல்லூரிகளுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அரசு கல்லூரிகளில் சேரக்கு 500 ரூபாய் கட்டிட்டு இங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு ப்ளஸ் 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு ப்ளஸ் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 27 கல்லூரிகள்லையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த 22 + 5 காலேஜில் சேர்றதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு தனியார் கல்லூரி, அங்கே இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடம், 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, இதில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இங்கே வெறும் 500 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். எங்கே 36 அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை 37வது கல்லூரிக்கும் 500 ரூபா மட்டும் கட்டினா போதும். இதை விட்டுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கு 30,000 ரூபாய் திரும்ப கிடைக்கக்கூடிய ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னாலும் பணம் திரும்ப வந்துடும். சீட்டு கிடைக்கலைனாலும் அந்த 30,000 ரூபா திரும்பி வந்துடும். சீட்டு கிடச்சி 2வது சுற்றிலிருந்து நீங்கள் சேராமல் விட்டிங்கன்னா அந்த 30,000 ரூபாய் அபராதமாக பிடித்து கொள்வார்கள். சரி, இப்போ இதில் கலந்துக்கிட்டு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இதுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் அப்படின்னா, நீட்டில் பாஸ் மார்க் வாங்கினா போதும், எலிஜிபிள் மார்க் இருந்தால் போதும், அதுவும் அதுக்கு மேலேயும். ரைட்டுங்களா? சரி, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா
தனியார் கல்லூரியில் 50% சீட்டு கவர்மெண்ட் கோட்டா அரசு இடஒதுக்கீடுக்கு கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 50% சீட்டை வந்து நிர்வாக ஒதுக்கீடு, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு 4.5 லட்சம், அதாவது 4,50,000, ஒரு சில கல்லூரியில் 4,40,000, ஒரு சில கல்லூரியில் 4,35,000 அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம். இன்றைக்கி காலையில் போஸ்ட் பண்ண வீடியோவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறோம், பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதர கட்டணம் அப்படிங்கிறது கல்லூரிகளில் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு டிஎன் மெடிக்கல் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் காலேஜஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபீஸையும் சேர்த்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 லட்சம் ரூபாய் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு, 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16,40,000 அப்படிங்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு. அப்போது இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டில் நான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் கட்டிட்டு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கக்கூடிய ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட். இதுக்கும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனை போட்டுட்டு இங்கே வேணும்னா இதை மட்டும் டிக் பண்ணிக்கலாம். 500 ரூபாயில் நான் 36 கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போடுறீங்கன்னா இதுக்கு போட்டுக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் மட்டும் போடுறீங்கன்னா 30,000 செலுத்தி இதில் கலந்துக்கலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடணும் அப்படின்னா 1 லட்சம் கட்டணும். இல்லை சார் நான் 3க்குமே செலுத்துகிறேன் அப்படின்னா 1,30,500 ரூபா கட்டணும். அது போக இங்கே வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் ஒரு 1000 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்தணும். மொத்தமாக 1,31,500 ரூபா. இந்த தகவல்கள் எல்லாமே 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறது தான். இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது 2026லைன்னா அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். இது தவிர்த்து தனியார் கல்லூரிகளில் மைனாரிட்டி சீட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மைனாரிட்டி சீட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை மலையாளம் மைனாரிட்டியாக இருக்கிறீங்கன்னா அதற்கான மைனாரிட்டி காலேஜஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அங்கே நீங்கள் வந்து சீட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் போடுறேன், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் போடுறேன், இதை தவிர்த்து பிற மாநிலங்களில் ஏதாவது சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பாண்டிச்சேரி உள்பட, பாண்டிச்சேரியில் சென்டாக்கு அப்ளை பண்ணணும். அதே போல் கர்நாடகா, அப்புறம் வந்து தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்தந்த ஸ்டேட்டில் என்ன செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் இங்கே சாய்ஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போது இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வந்தது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பிற மாநிலத்தில் இருக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? என்ஆர்ஐ சீட்டும் இதில் பொருந்தும். என்ஆர்ஐ சீட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்கள் பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரீயில் வரணும், ஃபேமிலி ட்ரீக்குள்ளே வரணும். அப்படி வருது அப்படின்னா என்ஆர்ஐ சீட்டு கூட மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் நான் கலந்துக்கிட்டு சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, அப்புறம் கேரளா, இந்த மாதிரியான மாநிலங்கள்லையும் நீங்கள் கலந்துக்கிட்டு சீட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போது 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும் 85% வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் அந்தந்த எம்சிசிலையும் ஆல் இண்டியா கோட்டாலையும் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இது கொஞ்சம் ஒரு லென்த்தியான ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்பவும் பாஸ் பண்ணிவிட்டு ரீவைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு பாருங்கள். இதில் எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கைடன்ஸ் வேணும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும், தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் நான் கலந்துக்கணும், இதுக்கு எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.